வணக்கம். வாங்க 2026 பொங்கல் பரிசு திட்டம் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, அவங்களோட ஒபிஷியல் கைட்லைன்ஸ் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, எல்லாரும் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த பெரிய கேள்வி இதுதான். இந்த வருஷம் பொங்கல் பரிசா 5000 ரூபாய் கிடைக்குமா? இந்த நியூஸ் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்குல்ல. இதுல எவ்வளவு உண்மை இருக்கு? வாங்க டீடைலா பாப்போம். முதல்ல இந்த வதந்தியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையான தகவல் என்னன்னு பார்ப்போம். பொங்கல் பரிசு தொகுப்பை எப்படி கொடுக்கணும்னு கூட்டுறவுத்துறை அதிகாரப்பூர்வமா சில வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன திட்டம், அதை பத்தி தான் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். அதாவது, எனக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்குமா? உங்க ரேஷன் கார்டுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு இப்பவே செக் பண்ணிடலாம் வாங்க. யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா, அரிசி வாங்குற குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற குடும்பங்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பு உண்டு. ஆனா யாருக்கெல்லாம் கிடையாதுன்னா, சர்க்கரை கார்டு வச்சிருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க, பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க, இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க, அப்புறம் ரொம்ப நாளா ரேஷன் கடையில எந்த பொருளுமே வாங்காம கார்டு இன்ஆக்டிவா இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. கூட்ட நெரிசல் எல்லாம் அவாய்ட் பண்ணி எல்லாருக்கும் பரிசு ஈஸியா கிடைக்கணும்னு கவர்மெண்ட் ஒரு டோக்கன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரி, அந்த டோக்கன் எப்படி உங்க கைக்கு வந்து சேரும்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடுங்க. ரேஷன் கடையில வேலை செய்யறவங்களே நேரா உங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்து உங்க கையில ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதுல நீங்க என்னைக்கு எப்போ கடைக்கு வரணும்னு டேட்டு, டைமு எல்லாமே தெளிவா எழுதியிருக்கும். நீங்க அதை மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டா போதும். இதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் இருக்குங்க. இந்த டோக்கனை அந்தந்த ரேஷன் கடை ஊழியர்கள் மட்டும்தான் கொடுக்கணும். எந்த அரசியல் கட்சிக்காரங்களோ இல்ல வேற யாரும் இந்த டோக்கன் கொடுக்கற வேலையில தலையிடவே கூடாதுன்னு கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இதுல எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. சரி, இப்போ டோக்கன் உங்க கைக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன? அந்த டோக்கன் சும்மா பரிசு வாங்குறதுக்கான ஒரு சீட்டு கிடையாது. அது ஒரு ப்ராப்பரான டைம் டேபிளோட ஒரு பகுதி. இதனால கடையில தேவையில்லாத கூட்டம் சேர்றதை நம்மளால தவிர்க்க முடியும். சோ பிளான் எப்படி இருக்குன்னா, நாள் மட்டும் காலையில ஒரு 100 பேருக்கும் மதியம் ஒரு 100 பேருக்கும் கொடுப்பாங்க. 2வது நாள்ல இருந்து அந்தந்த கடையோட வசதியை பொறுத்து காலையில ஒரு 150ல இருந்து 200 பேருக்கும், அதே மாதிரி மதியமும் 150ல இருந்து 200 பேருக்கும் பரிசு கொடுக்கற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இதோட மெயின் டார்கெட்டே என்னன்னா, பொங்கல் பண்டிகை வர்றதுக்குள்ள தகுதி இருக்கிற எல்லாருக்குமே பரிசு பொருளை கண்டிப்பா கொடுத்துடணுங்கிறது தான். அதனால உங்க டோக்கன்ல இருக்கிற தேதி, நேரத்துக்கு கரெக்டா போய் உங்க பரிசை வாங்கிக்கோங்க. ஓகே, இப்ப நாம எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். அந்த பரிசு பையில அப்படி என்னதான் இருக்கும்? அதை விட முக்கியமா ரொக்கப்பணம் உண்டா இல்லையா? வாங்க பார்க்கலாம். கன்ஃபார்மா என்னென்ன இருக்குன்னா, பரிசு தொகுப்புல வழக்கம் போல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, ஒரு முழு நீல கரும்பு, அப்புறம் இலவசமா வேட்டி சேலை, இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். சரி, இப்ப அந்த கேஷ் கிஃப்ட் பத்தி பேசலாம். இதோட ஹிஸ்டரியை கொஞ்சம் பாப்போமா? 2022, 2023, 2024 இந்த 3 வருஷமும் 1000 ரூபா கொடுத்தாங்க. ஆனா லாஸ்ட் இயர், அதாவது 2025ல ரொக்க பரிசு கொடுக்கல. இப்படி ஒரு சூழல்ல தான் இந்த வருஷம், அதாவது 2026ல 5000 ரூபா கிடைக்கும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. இவ்ளோ பெரிய ஒரு திட்டத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா நடத்தணும் இல்லையா? அதுக்காக கவர்மெண்ட் சில முக்கியமான ஏற்பாடுகளை பண்ணிருக்காங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ 1500க்கும் அதிகமான ரேஷன் கார்டு இருக்கிற பெரிய கடைகள்ல மக்களுக்கு சீக்கிரமா பரிசு கொடுக்கணும்னு எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் போட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இதனால வேலை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா நடக்கும். அதே மாதிரி எங்கெல்லாம் அதிக கூட்டம் வர வாய்ப்பு இருக்கு, இல்ல பிரச்சனை வரலான்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி கடைகளை கண்டுபிடிச்சு அங்க போதுமான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது மக்களோட சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. எல்லா கடைகள்லயும் பொருட்கள் போதுமான அளவுல நல்ல குவாலிட்டியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் டெய்லி எவ்வளவு பரிசு கொடுத்திருக்காங்கன்ற ரிப்போர்ட்டை உடனே கூகுள் ஷீட் மூலமா ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா ஏற்பாடுகளுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே நோக்கம் இதுதாங்க. இது கூட்டுறவுத்துறையோட அதிகாரப்பூர்வ இலக்கு. எந்த ஒரு புகாருக்கும் இடமில்லாம இந்த திட்டத்தை ரொம்ப சிறப்பா செயல்படுத்தணும். ஆக பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்கான மொத்த பிளானு ரெடியா இருக்கு. பரிசு பையில என்னென்ன இருக்கும்னு கூட நமக்கு இப்போ தெரியும். ஆனா எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, அந்த ரொக்க பரிசு பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வரும்? நிஜமாவே அது 5000 ரூபாயா இருக்குமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.